மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண கோரி நாகையில் மீனவர்கள் இன்று குடும்பத்தினருடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாகை தபால் நிலையில் முன்பு நடைபெற்று வரும் உண்ணாவிரத போராட்டத்தில் அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம், தரங்கம்பாடி உள்ளிட்ட 54 கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் பங்கேற்றுள்ளனர். தங்களின் மீன்பிடி தொழில் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்காவிட்டால் உண்ணாவிரத போராட்டம் தொடரும் என்று மீனவர்கள் எச்சரித்துள்ளனர். பாக் நீரினை இந்தியாவினுடைய கடல் பரப்பில் இந்தியனுக்கு மீன்பிடிக்கக்கூடிய பாரம்பரிய உரிமை, அந்த உரிமையையும் மீட்டுத் தர வேண்டும் என்பதற்காக கால வரையற்ற இந்த தொடர் உண்ணாவிரத அறப்போராட்டம் இன்று காலை 8 மணி அளவில் 54 கிராமங்களுடைய மீனவ சமுதாய மக்கள் எல்லாம் குவிந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கு சரியானதொரு தீர்வை இந்திய அரசும் தமிழக அரசும் அழுத்தப்படுத்தி எங்களுக்கு உத்தரவாதம் தரும் வரை இந்த அறப்போராட்டம் சாகும் வரை தொடரும் என்பதை அறிவுறுத்தி வலியுறுத்தி தெரிவித்துக் கொள்கிறோம். என்னதான் எங்களோட வாழ்வாதாரம் எப்படித்தான் போறது? மீண்டும் பார்த்தா சுட்டு கொள்ளறான். என்ன மீன் பிடிக்க போய் நாங்க என்ன திருடையா போறோம்? அவங்களுடைய சொத்தே அள்ள போறோம். கடல்ல கிடக்கிற மீன் யாருக்கு சொந்தம்? எல்லாம் மீனவர் தானே சொந்தம். எங்க வேணாலும் போய் பிடிச்சிட்டு வருவான். ஒண்ணுமே வழியா இல்லையே. வழித்துறை எதுவுமே கிடையாது. எங்களுக்கு எந்த நியாயமும் கிடையாதா? இது என்னன்னு மத்திய அரசு மாநில அரசு உடனே முடிவு பண்ணணும். ஒரு போட்டு 80,000, 80 லட்சம், 90 லட்சம், 1 கோடி கடை கட்டுறாங்க. இப்போ அந்த போட்டெல்லாம் என்ன மண்ணோட மண்ணா போய் கிடக்கு.